Hi friends, saravanakumar, welcome to Power Place Tech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் ப்ரோ மேக்ஸில் 2.5 கிலோவாட் உங்களுக்கு ஸ்பேஸ் ஓகேனா இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை. சைன் வேவ் பியூர் MPPT இன்வெர்ட்டர், இது சோலார் PCU, இது 2.5 கிலோவாட்டு. இதோட டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்ட்டி தராங்க. ஈஸ்ட்மேனில் ஆல்ரெடி நான் 1 கிலோவாட் போட்டிருக்கேன், ஆனால் இது 2.5 கிலோவாட். இந்த இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி, ஆன்சைட் வாரண்ட்டி. சோலார் ப்ரோ மேக்ஸ் 2.5, அதாவது 2500 VA, 24 வோல்ட், 24 வோல்ட் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% லோடு நீங்கள் இந்த இன்வெர்ட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்குறோம், சைட்லேயே அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதில் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஈஸ்ட்மேன் ஆட்டோ அண்ட் பவர் லிமிடெட் தான் மேனுஃபேக்சரிங். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெர்ட்டர். நம்ம போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா தான் இந்த இன்வெர்ட்டரே நாங்கள்லாம் போடுறோம். அந்த மாதிரி நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 HP மோட்டார், 1 HP சம்மர்சபிள் மோட்டரை இதில் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி அதை டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இப்போ இந்த இன்வெர்ட்டரோட அன்பாக்சிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். நல்ல ஹெவி, நல்ல வெயிட்டான இன்வெர்ட்டர் இது. நல்ல டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஈஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஎல்லும் ஈஸ்ட்மேன் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் இருந்தது. இப்போது இந்த ஈஸ்ட்மேனில் இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் நீங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் உள்ளே போய் பண்ணணும், இந்த சிஸ்டம் உள்ளே போயிட்டு பண்ணணும், அந்த மாதிரிலாம் இதுவும் இல்லை. ரொம்ப ஈஸியாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக, யார் விஷயம் படித்தவங்க, படிக்காதவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. வாங்க, அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த இன்வெர்ட்டர் பாருங்கள். ஃபினிஷிங், ஒரு அப்பியரன்ஸே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு நல்லா வெண்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவும் இருக்குது, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 35 கிலோ, 35 kg கிட்ட இருக்குது. இதுதான் அந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்பிளே மட்டும், இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண முடியல. அதுவாக மாறலாம் பார்க்குறது. அதெல்லாம் DC கேபிள் மூடி இருந்தால் மட்டுமே தான் ஹீட்டு, மற்றபடி DC கேபிள் நல்லா ஹெவியான கேபிள் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 16 ஸ்கொயர் mm நல்லா ஹெவியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஹெவியான கேபிள் தான். அதே மாதிரி இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டர் நல்லா ஹெவியான கனெக்டர் தான். ஃபஸ்ட்டு இன்புட்டு, அடுத்தது அவுட்புட்டு, TRD, அடுத்தது TRDனா டைம் டிலே அவுட்புட். இது சோலாரோட MCB. அது பைபாஸ் சுவிட்சு, UPS மோட், பைபாஸ் மோட். நம்ம நார்மல் 2 way சுவிட்ச் வைப்போம் இல்லையா, அது தான். இன்புட்டுக்கு ஒரு MCB கொடுத்துருக்காங்க. அப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள், கிரிட் சார்ஜ் எனேபிள், டிசேபிள், இன்புட் வோல்டேஜு, ஹோம் அவே ஆப்ஷன் இதில் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயா அவுட் ஸ்டேஷன் எங்கேயா போகிறீங்கன்னா அதை எனேபிள் பண்ணலாம். இது மோடு மாற்றுறது, ஹைப்ரிட் மோடு, சோலார் PCU மோடு, அப்புறம் ஸ்மார்ட் மோடு, அந்த மாதிரி. இது சார்ஜிங் கரண்ட் ஸ்டாண்டர்டு, ஹை பேட்ரி, லித்தியம் மாற்றிக்கலாம், ஃப்ளாட் பிளேட்டும் மாற்றிக்கலாம். இதில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், கீழே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், சாரி 3 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அந்த கனெக்ட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வேணால் கால் பண்ணுங்கள்.
ஓகே சொல்லிட்டேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.